அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், இந்த ஒரு அடியான் பலவீனமான மனிதனாக இருக்கக்கூடிய நாங்க அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த அருள்களையும் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு மாறு செய்து கொண்டு வாழுகிற நாங்க எங்களுடைய அறிவால, ஆற்றலால, ஆரோக்கியத்தால, எங்களுடைய செல்வங்களால, அதிகாரத்தால அத்துணை வழிகளிலும் பூமியில் அநியாயம் செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு வாழ்கிற இந்த மனிதன் அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுது என்று கையேந்துவானாக இருந்தால் இந்த பாலைவனத்தில் அந்த அடியான் அடைந்த மகிழ்ச்சியை விட பல 100 மடங்கு கருணை உள்ள அந்த ரஹ்மான் மகிழ்ச்சி அடைகிறான், அந்த எஜமான் மகிழ்ச்சி அடைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற செய்திகளை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த பாவம் செய்துவிட்டு அதை உணர்ந்து திருந்த நினைக்கிற மனிதர்களை உரிமையோடு அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? யா இபாதி, என்னுடைய அடியானே என்று கூப்பிடுறான். நாங்க எங்களுடைய அதிகாரிக்கு, எங்கள் மூத்தவர்களுக்கு ஒரு அநியாயம் செய்துவிட்டு அவர்களுடைய ஒரு விடயத்தில் நன்றி கட்ட தனமாக நடந்து விட்டால் வாழ்க்கையில் உண்ட மௌத்தையும் பார்க்க கூடாது, என்ற மௌத்துக்கும் வந்து அதன் வெறுத்து விடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அத்துணை அருள்களையும், அல்லாஹ்வுடைய அத்துணை அருள்களையும் உலகத்தில் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு மாறு செய்து அவனுக்கு எதிராக நடந்து கொண்டு வட்டி எடுக்கிறான், அல்லாஹ்வுக்கு எதிராக போர் புரிய தயாராகிவிட்டான், விபச்சாரம் செய்கிறான், அதற்கு துணை நிற்கிறான், மிக பயங்கரமான பாவங்களை செய்கிறான், இணை வைக்கிறான், சொத்து பங்கீட்டில் குறை செய்கிறான், பாவம் செய்கிறான், இப்படி அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிறான், பெற்றோர்களை புறக்கணிக்கிறான், அவருடைய உள்ளங்களை நோய்ப்படுத்துகிறான், உறவுகளை துண்டிக்கிறான், அயலவனுக்கு அநீதி செய்கிறான், வியாபாரத்தில் மோசடி செய்கிறான், கலப்படம் செய்கிறான், ஹராமான வழியில், அநியாயமான வழியில் சொத்துக்களை சேர்த்து நிம்மதியாக இருக்கிறான் என்று மடத்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறார். இப்படி தினம் தினம் அக்கிரமம் செய்துவிட்டு, ஆனால் இத்துணைக்கும் அவன் அல்லாஹ்வுடைய எல்லா அருள்களையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறான். இவ்வளவு அநியாயம் செய்தும் அவனை அல்லாஹ் கைவிடல, உதறிவிடல. அவனுக்கு தேவையான எல்லா அடிப்படைகளையும் வழங்கி கொண்டுதான் இருக்கிறான். அப்ப எல்லா அல்லாஹ்வுடைய வெகுமதிகளையும் அனுபவித்துக் கொண்டு இவ்வளவு பாவம் செய்ததற்கு பின்னால அந்த ரப்பிடம் கையேந்துகிற பொழுது இவ்வளவு தூரம் அந்த ரப்பு மகிழ்ச்சி அடைகிறான் என்றால், ஏன் நாங்கள் அந்த ரப்பை இப்படி மகிழ்விக்க கூடாது? ஏன் அந்த ரப்பு என்னுடைய விடயத்தில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நானும் நீங்களும் ஆசை கொள்ளக்கூடாது? என்னுடைய ரப்பை நான் மகிழ்வித்து அவனுடைய வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் அன்பான வாலிபர்களே நானும் நீங்களும் ஆசை கொள்ளக்கூடாது? வல்ல ரஹ்மான் அவனுக்கு நன்றி உள்ள அடியானாகவும் அவனை ஆனந்தப்படுத்துவதில் பேரானந்தம் கொண்ட மனிதர்களாகவும் என்னையும் உங்களையும் மாற்றி கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வழங்கி அருள்வானாக.